கேட்கறதுக்கே நாதியற்ற இந்த மக்கள் ஒரு போராட்டம் நடத்திட்டு உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா ஒரு கேடா? எந்த விளிம்புநிலை மக்களுக்காக, எந்த தலித் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன் என்று திருமாவளவன் சொல்கிறாரோ, தங்களுடைய கோரிக்கை முன்வைத்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உங்களுடைய சிந்தனைக்கு உங்கள் அறிவு எங்க போச்சு? ஒரு வேங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேல்பாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் ஏதாவது சாதி வன்கொடுமைகள் அல்லது தமிழ்நாடு முழுக்க சாதி ஆணவ கொலைகள் எது நடந்தாலும் ஏன் அது அவர் மட்டும் போகணும்? அவர் மட்டும் ஏன் போகல? அவர் ஏன் அதுக்கு உண்டான குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்குற நீங்களாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றதான் என்னோட கேள்வி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, கவியரங்கம், கலையரங்கம், இசை நிகழ்ச்சிகள், அரசியல் வட்டாரங்களால் மிகவும் பிரபலமானவர்கள் அவருடைய அரசியல் சொற்பொழிவுகள் முதல் கொண்டு வெகு சிறப்பாக ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு நிகழ்வாக அந்த பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதை பொறுக்க முடியாத என்னடா இவங்க ஒரு பிறந்தநாள் விழா சாதாரணமாக ஒரு கேக் வெட்டி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறது, ஒரு கருத்து ரீதியாக ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. கவியரங்கம் நடத்துகிறாங்க, கலையரங்கம் நடத்துகிறாங்க, அரசியல் விமர்சகர்கள்லாம் அவங்களுக்கு உண்டான அரசியல் சொற்பொழிவுகள் ஆட்டுறாங்க. அப்புறம் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவங்க ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சு ஒரு பிறந்தநாளாக மிக சிறப்பாக எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு வயிற்றுச்சல ஒரு தற்கொலை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் அதற்கு எதிராக விமர்சன கருத்தை பதிவு செஞ்சுருக்கான். ஸோ அது யாருன்னு பார்க்கும்போது, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்று சொல்லக்கூடிய சாட்டை துரைமுருகன் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த பிறந்தநாள் விழாவை பற்றி ஒரு எதிரான கருத்தை முன் வச்சிருக்கு. என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது துப்புரவு பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 14 நாட்கள் துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் தங்களுடைய வேலை தனியார் மயமாக்கப்பட்டதை எதிர்த்தும், அதையோட தன்னுடைய ஊதியம் குறைக்கப்பட்டதாக எதிர்த்தும் தங்களுடைய வேலைகள் நிரந்தரமாக ஒரு அரசு பணியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை ஒரு துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கேட்கறதுக்கே நாதியற்ற இந்த மக்கள் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் அதற்கு எந்த ஒரு குரலும் கொடுக்காம பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா ஒரு கேடா? எந்த பட்டியல் சமூக